தமிழக மீனவர்களின் பிரச்சினைகளில் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக மத்திய அரசை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோட்டைப்பட்டினத்தில் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட இந்திய மீனவர்களின் விசைப்படகுகளை மீட்கும் நடவடிக்கைகளில் தொடர்ந்து அலட்சிய போக்கில் மத்திய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டி மீன்பிடிப்பு துறைமுகத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் நிறைவு செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன், தமிழக மீனவர்கள் பிரச்சினைகளில் மத்திய அரசு நிச்சயமாக அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட இந்திய மீனவர்களின் விசைப்படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். செங்கல்பட்டில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடனுதவி, இணைப்பு மற்றும் அடையாள அட்டை வழங்கும் விழாவில் அமைச்சர் அன்பரசன் பங்கேற்று பயனாளிகளுக்கு வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த 831 மகளிர் குழுக்களுக்கு 103.58 கோடி கடனுதவி வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா தலைமையில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடனுதவி மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மறைமலை நகர்மன்ற தலைவர் சண்முகம், சார ஆட்சியர் மாலதி ஹெலன், மாவட்ட வருவாய் அலுவலர் கணேஷ்குமார், மகளிர் திட்ட இயக்குநர் லோகநாயகி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், மகளிர் குழுக்களை சார்ந்த ஏராளமான மகளிர் கலந்து கொண்டனர். ஒசூர் அரசு மருத்துவமனையில் பெண் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ராம்நகர் பகுதியைச் சேர்ந்த இம்ரான் என்பவரது மனைவி ரேஷ்மா. இவர் தனது அக்காவின் மகள் குழந்தை பெற்று மருத்துவமனையில் உள்ள நிலையில் அவருடன் தங்கி கவனித்து வந்துள்ளார். இந்நிலையில் தனக்கு ஏற்பட்ட கால்வலி காரணமாக மருத்துவரிடம் சிகிச்சை பெற்ற ரேஷ்மா வலி நிவாரண ஊசி போட்டுக் கொண்டதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து கழிவறைக்கு சென்றவர் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ரேஷ்மாவின் உறவினர்கள் மருத்துவமனைக்கு திரண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் ஒசூர் நகர போலீசார் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு உடலை உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்ததோடு இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டில் பாமக பிரமுகர் இளந்தோப்பு வாசி என்பவர் பட்டப்பகலில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் இளந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் இளந்தோப்பு வாசு மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தண்ணீர் சப்ளை செய்யும் தொழில் செய்து வந்த இவர் தொழில் போட்டியால் கொல்லப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார் வாசுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் கொலை செய்த மாரி என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூரில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 49.565 கோடி மதிப்பீட்டில் கடன் தொகை வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் 3500 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகள் மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சியை சேலத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி, அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் உதவித்தொகைக்கான காசோலையினை வழங்கினார். இதில் 49.565 கோடி மதிப்பீட்டில் வங்கி நேரடி கடன் தொகை, பெருங்கடன், பெண் முனைவோர்களுக்கான தொழில் கடன் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. மேலும் 806 மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டது. பாலமேடு அருகே 3.60 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே சாத்தையார் ஓடையின் குறுக்கே பாலம் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கடந்த 40 ஆண்டுகளாக அரசிடம் கோரிக்கை விடுத்தனர். மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்ற அந்த இடத்தில் 3,60,00,000 ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த திட்டத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அடிக்கல்லை நாட்டினார். தொடர்ந்து அடிக்கல் நாட்டு விழாவில் அப்பகுதி மக்கள், திமுக கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திமுக பொய் பிரச்சாரம் செய்கிறது, அதிமுக உண்மையை சொல்லி பிரச்சாரம் செய்வதாக முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் தங்கமணி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் அதிமுக தொழில்நுட்ப அணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட அதிமுக தொழில்நுட்ப அணி செயலாளர் முரளி பாலுசாமி முன்னிலை வகித்தார்.
சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் தங்கமணி பங்கேற்றார். தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், தாங்கள் நடப்பதை சொல்லி உண்மையாக பிரச்சாரம் செய்கிறோம், ஆனால் திமுக பொய் பிரச்சாரம் செய்கிறது என குற்றம் சாட்டினார். இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் வருவதை முன்னிட்டு அதற்கான பிரச்சார வாகனத்தை மாவட்ட செயலாளர் தங்கமணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஈரோடு அருகே குழந்தைகளை மீட்டு தரக்கோரி பெண் வழக்கறிஞர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வரும் டாக்டர் குமரவேல் பாண்டியன் என்பவருக்கும் மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் அபிநயாவிற்கும் 2 குழந்தைகள் உள்ள நிலையில் தம்பதியினரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இருவரும் சேர்ந்து வாழலாம் என்று டாக்டர் குமரவேல் பாண்டியன் கூறியதை அடுத்து தனது 2 குழந்தைகளையும் அபிநயா கணவருடன் அனுப்பி வைத்துள்ளார். 2 குழந்தைகளும் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாத நிலையில் வழக்கறிஞர் அபிநயா ஈரோட்டில் விசாரித்த போது வேறொரு பெண்ணுடன் கணவருக்கு திருமணமாகி குழந்தையும் உள்ளது என்ற தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வழக்கறிஞர் அபிநயா தனது உறவினர்களுடன் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது கணவர் குமரவேல் பாண்டியன், மாமியார் சுகுமாரி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். 3 மாசத்துக்கு முன்னாடி தான் என் குழந்தைய பார்க்கணுன்றதுக்காக சொன்னார். நான் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு சேர்ந்து வாழணுன்ற இதில் அனுப்பிச்சி விட்டேன். இப்போ 13 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அவர் இன்னொரு சிவரஞ்சினின்ற ஸ்டாஃப் நர்ஸோட கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை இருக்குன்றது தெரிய வந்துச்சு. சரி, நம்ம பிள்ளையை கூட்டிகிட்டு நம்ம போயிடலான்னு வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே என் குழந்தைய எங்கேயோ மறைச்சி வச்சுட்டு என்கிட்ட குழந்தையவே காட்டாமல் இன்ன வரைக்கும் எங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க. என் மாமியார் சுகுமாரியும் என் சின்ன மாமியார் பார்வதியும் தான் கல்யாணமே பண்ணி வச்சாங்க அவங்க 2 பேர்த்துக்கும். இப்போ அவங்க 2 பேர்த்துக்கும் குழந்தை இருக்குது, பெர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துட்டோம். என் குழந்தைய தயவுசெய்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க. சுடுகாட்டு நிலத்தை தனிநபர் ஒருவர் போலியான ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்ய முயற்சிப்பதாக ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் திருவேங்கடபாளையம் கிராமத்தை சேர்ந்த ஒருவர் சுடுகாட்டு நிலத்தை ஒட்டியுள்ள நிலத்தினை வீட்டு மனைகளாக மாற்றி விற்பனை செய்ய முயற்சித்ததோடு சுடுகாட்டு நிலத்தினையும் போலியான ஆவணங்கள் தயார் செய்து மனைகளாக மாற்றி விற்பனை செய்யவிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாங்கள் பல தலைமுறைகளாக பயன்படுத்தி வரும் சுடுகாட்டினை தனிநபர் ஆக்கிரமித்துவிட்டால், தங்களது குடும்பங்களை சார்ந்தவர்கள் இறந்துவிட்டால் அவர்களை புதைப்பதற்கோ தகனம் செய்வதற்கோ வேறு வழியில்லை எனவும் தெரிவித்தார். குறிப்பிட்ட தனிநபர் மீது விசாரணை நடத்தி கிராம மக்கள் பயன்படுத்தி வரும் சுடுகாட்டினை மீட்டுத் தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். நாங்கள் பல தலைமுறையாக இந்த சுடுகாடு பெரிய முதியோர் காலத்திலிருந்து நாங்கள் சுடுகாடை பயன்படுத்திட்டு வரோம். தற்சமயம் இப்போ சிலர் அது நிறவி சுடுகாடு இல்லை அப்படின்னு சொல்லி ஊர்க்கார எல்லாத்தையுமே மிரட்டுறாங்க. எங்களுக்கு சுடுகாடு வேணும் அப்படிங்கறக்காக எங்கள் தாத்தாவுடைய தாத்தா முன்னோர்கள் எல்லாரும் அந்த சுடுகாட்டில் நாங்கள் விதைச்சிட்டு இருக்கிறோம். மரத்தையெல்லாம் பிடுங்கி எல்லாம் நெட்டி நிறவி போட்டு எங்களுக்கு சுடுகாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இது பண்ணுறாங்க. எங்களுக்கு சுடுகாடு வேணும்னு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து வந்திருக்கிறோம். சென்னையில் குடும்ப பிரச்சனை காரணமாக தனது சித்தப்பா நடத்தி வரும் தேவாலயம் மீது பெட்ரோல் கொண்டு வீசிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சென்னை கொடுங்கையூர் எருக்கஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் பால்ஞானம் எலன்ரோஸ் தனியார் மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்த்து வரும் நிலையில் பால்ஞானம் புனித சீயோன் கிறித்துவ சபை நடத்தி வருகிறார். இந்நிலையில் எலன்ரோஸுக்கும் அவரது குடும்பத்துக்கும் சொந்தமாக எருக்கஞ்சேரியில் உள்ள வீட்டின் மொட்டை மாடியில் எலன்ரோஸின் அக்கா எஸ்தரின் மகன் டக்ளஸ் பிரின்ஸ் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திவிட்டு பிரச்சனையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் எலன்ரோஸ் டக்ளஸை கண்டித்த நிலையில் எஸ்தர் வீட்டிற்கு சென்ற டக்ளஸ் பிரின்ஸ் மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே இது குறித்து எலன்ரோஸ் செம்பியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அறிந்த டக்ளஸ் பிரின்ஸ் பால்ஞானத்தின் தேவாலயம் மீது பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்து எலன்ரோஸ் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் டக்ளஸ் பிரின்ஸை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பார்க்கலான்னு உட்காந்தேன். இங்க இருந்த அந்த பையன் இங்க இருந்து ஒரு பைக் இருந்தது. அந்த பைக் இருந்த பிறகு அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஒருத்தர் மடக்கணவரை எட்டி வச்சான் பாரு. அவர் இப்போ தள்ளி ஊய்ந்து அவருக்கு இந்த நெத்தில எல்லாம் உங்களுக்கு கையில் அடிச்சு எனக்கு இங்க. செங்கல்பட்டில் 2 குடும்பத்தினர் இடையேயான நிலத்தகராறு காரணமாக ஒருவரை இழுத்து சென்ற போது வீடியோ பதிவு செய்த தொலைக்காட்சி நிருபரின் கேமராவை தட்டிவிட்ட காவல் ஆய்வாளரால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் பகுதியில் வசித்து வரும் உதயகுமார் என்பவரது தந்தை உதயகுமாருக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள 1.5 சென்ட் பகுதியை லோகநாதன் என்பவருக்கு விற்றதாக கூறப்படுகிறது. மேலும் உதயகுமாரின் தந்தை உயிரிழந்து 20 ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் இது சம்பந்தமான வழக்கு செய்யூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்துள்ளது. இந்நிலையில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் கட்டடம் கட்ட அனுமதி பெற்ற லோகநாதன்
செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு மற்றும் 30க்கும் மேற்பட்ட போலீசார் உதவியுடன் உதயகுமாரை கைது செய்ய முயன்றுள்ளனர். அப்போது மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற உதயகுமாரை தடுத்த போலீசார் வலுக்கட்டாயமாக அவரை இழுத்து சென்றபோது காவல் ஆய்வாளர் பாபு வீடியோ பதிவு செய்த தொலைக்காட்சி நிருபரின் கேமராவை தட்டிவிட்டு பதிவு செய்ய விடாமல் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜபாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தராதது குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட கீழ ஆவரம்பட்டி பாரதியார் தெரு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திமுக உறுப்பினர் சுரேஷ் முறையாக மேம்பாட்டு பணிகள் செய்யவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதியில் மாஸ் கிளீனிங் என்ற பெயரில் நடைபெறும் தூய்மை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் மற்றும் திமுக நகராட்சி தலைவர் பவித்ரா ஷியாம் ஆகியோரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். மேலும் 4.5 வருடங்களாக தங்கள் பகுதிக்கு தெருவிளக்கு, சாலை, கழிவுநீர் வடிகால், ஓடை மேம்பாலம் உள்ளிட்ட எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை என புகார் தெரிவித்த மக்கள் தற்போது தேர்தல் நெருங்குவதால் மட்டுமே பணிகள் நடைபெற்று வருகிறது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் வசிக்கும் செட்டியார்பட்டியில் இருக்கும் சுத்தம் தங்கள் பகுதியில் இல்லை என குற்றம் சாட்டிய மக்களை சமாளிக்க முடியாமல் மக்கள் பிரதிநிதிகள் திணறினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுவதை வன்மையாக கண்டிக்கிறோம் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காவேரி தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாமக நிறுவனர் ராமதாஸ் சுசீலாவுடன் மாலையோடு அமர்ந்திருந்த போட்டோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதுகுறித்து சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காவேரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் GK மணி, சுசீலா, சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆகிய மூவரும் திட்டம் தீட்டி உள்ளதாக கூறியவர், மருத்துவர் ராமதாஸ் இதுவரை எந்த ஒரு இடத்திலும் சுசீலா தனது 2வது மனைவி என்று கூறியதே கிடையாது என்று தெரிவித்தார். மேலும் வன்னியர் சமுதாயத்தில் 2வது மனைவி என்பதே இல்லை என்று குறிப்பிட்டவர், மருத்துவர் ராமதாசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுவதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து அதிமுகவில் இருந்து கொண்டு பாமக பற்றி பேசுவது குறித்த கேள்விக்கு வன்னியர் சமுதாய தலைவர் ராமதாஸ் என்பதாலும் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதாலும் கருத்து தெரிவிப்பதாக கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பாலிடெக்னிக்கில் 15% அதிகமான மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தஞ்சையில் 117 நபர்களுக்கு இலவச தலைக்கவசம் வழங்கிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பெரும் முயற்சி காரணமாக இந்த ஆண்டு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை 15% மேல் அதிகரித்துள்ளதாக தெரிவித்த அவர், தனியார் கல்லூரியில் உள்ள பாடப்பிரிவுகள் அரசு கல்லூரியிலும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தொழில்நுட்பவியல் பாலிடெக்னிக்கலில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்திருக்கிறது. அதனுடைய விகிதாச்சார அளவுகளையும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 512 மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு ரூபாய் 60.21 கோடி மதிப்பிலான வங்கி கடனுதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் உதவி மற்றும் அடையாள அட்டை வழங்கும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், மேயர் மகாலட்சுமி யுவராஜ் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் 512 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ரூபாய் 60.21 லட்சம் மதிப்பிலான வங்கிக் கடன் உதவி இணைப்பு மற்றும் அனைத்து குழுக்களுக்குமான அடையாள அட்டையினை ஆட்சித்தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் வழங்கினர். மேலும் அண்ணா பிறந்த நாளையொட்டி தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் சார்பில் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது.
சாத்தூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் அமைச்சரிடம் மகளிர் உரிமைத் தொகை வேண்டி விடுபட்ட பெண்கள் கோரிக்கை விடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள சிறுகுளம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு சான்றிதழ்களையும் வழங்கினார். மேலும் சான்றிதழ், பட்டா உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். குறிப்பாக இந்த முகாமில் மகளிர் உரிமைத் தொகைக்காக விண்ணப்பிக்கலாம் என்பதால் சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஏராளமான பெண்கள் அங்கு குவிந்த நிலையில் மகளிர் உரிமைத் தொகை உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் அமைச்சர் அதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். குள்ளநரித்தனமாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் கட்சியை உடைப்பதற்கும் உள்ளிருந்து வேலை பார்த்தவர்கள் தற்பொழுது வெளியே இருந்து கொண்டு கூக்குரல் கொடுக்கிறார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மல்லி பகுதியில் மாவீரன் கிரிக்கெட் கிளப் சார்பாக நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பையை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர வேண்டும் என மக்கள் பேசுவதாகவும், இரட்டை இலையும் அதிமுக என்ற கட்சியும் எடப்பாடி பழனிசாமியின் கையிலே பத்திரமாக உள்ளது என்று தெரிவித்தார். குள்ளநரித்தனமாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் கட்சியை உடைப்பதற்கும் உள்ளிருந்து வேலை பார்த்தவர்கள் தற்போது வெளியே இருந்து கொண்டு கூக்குரல் எடுக்கிறார்கள் என்று விமர்சித்ததோடு தொண்டர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அவர்களை சுற்றி எத்தனை பேர் குறைகரித்தனமாக இருந்து அவருடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கும், இந்த கட்சியை உடைப்பதற்கும், இந்த கட்சியை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கும் உள்ளிருந்தே வேலை பார்த்தவர்கள் எல்லாம் வெளியே இருந்து கொண்டு கூக்குரல் இருக்கிறார்கள். திமுகவின் பணிகளை செய்ய முடியாத நிர்வாகிகள் கட்சியை விட்டு ஒதுங்கி ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என மதுரையில் அமைச்சர் மூர்த்தி பேசியது நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை வடக்கு மாவட்ட திமுகவின் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் மதுரை ஊத்தங்குடியில் உள்ள திருமண மண்டபத்தில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மூர்த்தி, மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் அரசின் திட்டங்கள் பாகுபாடு இன்றி செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் 1122 வாக்குச்சாவடிகளில் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று கூறப்பட்டது. சில வாக்குச்சாவடிகளில் உறுதிமொழி நிகழ்வு நடத்தப்படவில்லை என தெரிகிறது. திமுக தலைமை கழகம் சொல்லும் பணிகளை செய்ய முடியாத நிர்வாகிகள் கட்சியை விட்டு ஒதுங்கி ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். பணி செய்யாத நிர்வாகிகள் தாங்கள் என்ன அரசு வேலையா பார்க்கிறோம் என்று கேட்டதாக சுட்டிக்காட்டி காட்டமாக பேசிய அமைச்சர், கட்சி பணிகள் நிர்வாகிகள் சாக்குப்போக்கு சொல்வதற்கு இனி நேரமில்லை, காலமும் இல்லை. தொகுதி பொறுப்பாளர்கள் சொல்லும் பணிகளை பூத் கமிட்டியினர் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.